ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான அழகான எபிசோட். இன்னைக்கு என்ன அப்படின்னா, காவேரி வந்து இங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து saree எடுத்துட்டு கட்டிட்டு இருக்காங்க. அப்ப கீழ வந்து ஃப்ளீட் வர மாட்டேங்குது. வச்சு வச்சு பார்க்குறாங்க. எப்படிடா அந்த சாரிய கட்டுறாங்களோ? எதுனாச்சும் ஃபங்க்ஷன் வந்தாலே saree கட்டணும்னு சொல்றாங்களேன்னு சொல்லி, அந்த ஃப்ளீட் வர்றதுக்கு அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப விஜய் வர்றாரு. டக்குனு வந்து டோர ஓப்பன் பண்ணிடுறாரு. ஐயோ! அப்படி சொல்லிட்டு கண்ண மூடிட்டு திரும்பிக்கிறாரு. அப்புறமா மெதுவா திரும்பி பார்க்குறாரு. காவேரிக்கு ஃப்ளீட் வைக்க தெரியாம அவங்க இது பண்ணிட்டு இருக்கத பார்த்தோனே, நான் இங்கேயே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காவேரி சொல்றாங்க, "அதான் தொறந்து வந்துட்டீங்கல்ல, உள்ள வாங்க" அப்படின்னோனே, இப்ப விஜய் உள்ள போயிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இந்த ஃப்ளீட்டே வரமாட்டேங்குதுன்னோனே." "அத ஏன் இந்த பாடு படுத்துறன்னு?" சொல்லிட்டு அப்புறமா விஜய் வந்து ஃப்ளீட் எடுக்க ஹெல்ப் பண்றாரு. அப்படியே காவேரிய பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப ஃப்ளீட் எடுக்கிறத வந்து காவேரி அப்படியே விஜய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா ஃப்ளீட் எடுத்து எல்லாமே கரெக்ட் பண்ணி குடுத்து, அப்படியே பார்க்குறாரு. "இத நீயே உள்ள சொருகிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்னுக்கிறாரு. அப்புறமா இங்க திரும்புறாரு. அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கியூட்டா இருக்குது. இப்ப பாத்தா அவங்க சித்தி வேற இடையில வந்துடுறாங்க. அப்ப அவங்க சித்தி வந்து காவேரிக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு, நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. நம்ம காவேரி "இவ்வளோ நகை எனக்கு வேணாம். எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் போட்டு விடுங்க" அப்படின்னோனே, "அப்புறம் எதுக்கு விஜய் உனக்கு இதெல்லாம் வாங்கி தந்திருக்கான்னு" சொல்லி அவங்க போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. "சீக்கிரமா ரெடியாகி கீழ வாங்கன்னு." விஜய் வந்து அப்படியே காவேரிய கண் இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப காவேரி வந்து பேசிட்டே இருக்காங்க. "நீங்க இது ஒண்ணு மட்டும் போட்டுட்டு வேற எல்லாத்தையும் கழட்டி வச்சுறவா? எனக்கு இப்படி போட்டு பழக்கமே இல்ல. எனக்கு ஏதோ இந்த நகை கடையில இருக்கிற பொம்மை மாரி இருக்கிறேனா?" அப்படி இப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. விஜய் வந்து ஆனா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா கைய வச்சு இப்படி கண்ணுக்கிட்ட அசைக்கிறாங்க காவேரி. "என்னங்க?" அப்படின்னோனே, "இப்பதான் நீ அழகா இருக்க. பெர்ஃபெக்ட்டா இருக்க. எதுவுமே நீ சேஞ்ச் பண்ணவே வேண்டான்னோனே." "உண்மையாவா சொல்றீங்கன்னோனே?" "உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லன்னா வான்னு" சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட போய் நின்னு காட்டுறாரு. அப்ப 2 பேருமே அதுல தெரியிறாங்க. "ஆமாங்க, நல்லா தான் இருக்குதுன்னோனே." "அப்ப வான்னு" சொல்லிட்டு 2 பேருமா கீழ போறாங்க. இப்ப கீழ போனோனே தாத்தா வந்து இவங்க 2 பேரும் இதே மாரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி மனசுக்குள்ளயே நெனச்சுக்கிறாரு. அப்புறமா கீழ வந்தோனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "நீ அழகா இருக்க. ஆனா இப்படி சங்கு புங்குன்னு நடந்து வராத. கொஞ்சம் மெதுவா தான் நடையணும்னே." விஜய் வந்து, "ஆமா காவேரி, இந்த முந்தான இருக்குல்ல, அத இப்படி பிடிச்சுக்கணும்னு" சொல்லிட்டு எப்படி நடக்கணும்லாம் சொல்லிக் குடுக்குறாரு. காவேரி அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்புறமா அவர் வந்து காவேரி மாரியே நடந்து காட்டுறாரு. "இந்த மாரிலாம் நடக்கக்கூடாது" அப்படின்னு. அப்புறமா, "நான் சும்மா தான் நடந்து காட்டுனேன். உனக்கு எப்படி நடக்க முடியுதோ அப்படியே நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி சிரிக்கிறாரு. அப்ப தாத்தா சொல்றாரு, "நான் கொஞ்ச நேரம் பழைய விஜய பார்த்தேன். முன்னாடினா நீ இப்படி தான்டா நல்லா காமெடி பண்ணி சிரிச்சுட்டே இருப்ப. இப்பலாம் நீ அப்படி இருக்கிறதே இல்லன்னோனே." இப்ப காவேரி விஜய தட்டி, "நார்மலா இருங்க பாஸ். ரிலாக்ஸா இருங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப விஜய் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இங்க வந்து சாரதா அவங்கலாம் வந்துடுறாங்க. வந்தோனே அவங்க வந்து விஜய்க்கும், காவேரிக்கும் ட்ரெஸ்ஸும், மோதிரமும் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப உங்க சித்தப்பா இங்கருந்து வந்து எட்டி பார்க்குறாரு. "இந்த மோதிரம் எங்க விஜய்க்கு சேர போகுது?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி கிண்டலா சொல்றாரு. அப்புறமா விஜய் அத எடுத்து கையில போட்டு, மோதிரம் நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொன்னோனே, சாரதாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. இப்ப கங்காவும், குமரனும் அங்கருந்து கெளம்புறாங்க. குமரன் வந்து நம்ம ஃபங்ஷனுக்கு போலாம் போலான்னு கங்காவ கூப்பிடுறாரு. ஆனா கங்கா நம்ம கடைக்கு போலான்னு கெளம்பும்போது, பசுபதியும் அவங்க பொண்ணும் வந்து கார்லருந்து வந்து இறங்குறாங்க. "என்ன எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அஜய் வந்து, "நீங்க எதுக்கு இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு?" உள்ள வாங்கன்னு சொல்லி அவங்கள உள்ள கூட்டு போறாரு. இப்ப ரோட்ல போம்போது கங்காக்கு வந்து இந்த பசுபதி வந்து எதனாச்சும் பிரச்சனை பண்ணுவானோ, பேசாம நம்ம போயிரலாங்கன்னோனே, எதுக்குன்னோனே, "நம்ம வீட்ல போய் இருந்து அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்கறதுக்கா கூப்பிடுற?" அப்படின்னு குமரன் கேட்கிறாரு. "ஏங்க என் தங்கச்சி ஃபங்ஷனுக்கு எவன் எவனோ வரான், நான் வரக்கூடாதா? வாங்க நம்ம போலாம்ன்னு" சொல்லிட்டு கங்கா குமரன கூட்டிட்டு வர்றாங்க. இங்க ராகினி வந்து விஜய்க்கும், காவேரிக்கும் கிஃப்ட் குடுக்குறாங்க. இந்த மாரி, "உனக்கு வேணா என் மேல கோவம் இருக்கலாம். எனக்கு உன் மேல கோவமே இல்ல" அப்படின்னு. இதுல அவங்க சித்தப்பா வேற, "எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா பாத்தியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. காவேரி மொறச்சு பார்த்துட்டே இருக்காங்க. கங்கா கரெக்ட்டா வந்து வாசல்ல நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.